வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன் பேசுகிறேன். ஓல்டு தமிழ் சாங்ஸ் அப்படின்ற என்னுடைய சேனலில் தேன் துளிகள் அப்படின்ற தலைப்பில் திரைப்பட பாடல்களில் பழைய திரைப்பட பாடல்களில் இருக்கிற அந்த சுவையை எடுத்து சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ஒன்றுமே தேன் துளி அப்படின்னு சொன்னால் அதில் மிகையே இல்லை. இப்போது அந்த மாதிரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் வந்து பார்ட் 5 இது நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம 4 பார்ட் நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் நான் வெளியிட்ட அந்த யூடியூப் அந்த சேனல்களை பார்த்து ரசித்து எனக்கு கமெண்ட் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பெல் பட்டன் அழுத்தினவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? திரைப்பட பாடல்களில் சொல்லாத கருத்துக்களே இல்லைங்க. என்ன இல்லை திரைப்பட பாடல்களில்? காதல், அன்பு, பாசம், உண்மை, நேர்மை, தாய்மை, கவலை, ஆறுதல், இது மாதிரி எத்தனையோ கருத்துக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமான ஒன்று நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம ரத்தத்திலேயே ஊறி போன ஒன்றுங்க. அந்த நாட்டுப்பற்றை சொன்ன பாடல்கள் நிறைய இருக்குது. இப்போது அதில் சில பாடல்களை இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதே வீணை படத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களும் மஞ்சுளா, லக்ஷ்மி இவங்க எல்லாரும் பாடின பாட்டு இது. இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு. அந்த பாட்டு வந்து என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே வீணை அப்படின்னாலே காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், அந்த பாட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த பாட்டில் இது வரைக்கும் அந்த பாட்டில் வந்து தொடக்கத்துலேருந்து காஷ்மீரை பற்றின சிறப்புகள் நிறைய சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குளிர், அதுக்காக அந்த மக்கள் அதுக்கு ஒரு வயிற்றில் ஒரு கணப்பு மாதிரி ஒன்று வச்சிட்ருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த வயிற்றினில் நெருப்பை கட்டி கொண்டார் என்னும் பழமொழி இவரால் தான் வந்ததோ அப்படின்னு எல்லாம் கூட பாடிட்டு வருவாங்க. ஆனால் அந்த நாட்டுப்பற்று எங்கே வருதுன்னா, என் தாய் திருநாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவர்க்கும் கலை கோயில் இது, அண்ணாவின் பெயர் சொல்லும் காஞ்சியை போல் நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது, யாரும் வந்து சொந்தம் கொள்ளக்கூடுமோ, வீரமானம் நம்மை விட்டு போகுமோ, எல்லையில் காவல் நிற்கும் வீரர்கள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள். என்ன அருமையான வரிகள் பாருங்கள். காஷ்மீர் என்றைக்குமே நமக்கு தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாடல் இது. இந்த வரிகள் இப்போது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க விளையாடிட்டுருக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம குழந்தைய அடிச்சுட்டு இப்போ இவங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? திருநாட்டுக்கு வாசலிது, எல்லாட்டவர்க்கும் கலை கோயிலில், அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போ நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது, அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போ நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது, யாரும் வந்து சொந்தம் கொள்ள கூடுமோ, வீரமானம் நம்மை விட்டு போகுமோ, எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள். நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக நாம் பார்க்க இருக்கிறது அரச கட்டளை படத்துலேருந்து சரோஜாதேவி அவங்களும் எம்ஜிஆர் அவங்களும் பாடின ஒரு பாடல். இதுவும் ஒரு அருமையான பாட்டுங்க. இதில் நாட்டுப்பற்று எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதாவது சரோஜாதேவி அவங்க நாட்டுக்காக, அவங்க சொந்த நாட்டுக்காக போராடுற மாதிரியான ஒரு கதை இது. அவங்களுக்கு துணை நிற்பார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு கதை. இதில் மயிலாட வான்கோழி தடை செய்வதோ, மான்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ அப்படின்னு பாடுவார். அதாவது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை அப்படின்னு இந்த பாட்டில் அழகாக இந்த நாட்டுப்பற்று வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, சரோஜாதேவி அவங்க ஒரு பெண்ணாக அவங்க சொந்த நாட்டுக்காக அவங்க போராடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது நம்ம தாய்நாட்டுக்காக போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள், அப்புறம் வீரமங்கை வேலுநாச்சியார்,
ஜான்சி ராணி, இந்த மாதிரி பெண்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இவங்க வந்து வரலாற்றில் மட்டும் இருந்து அவங்க மறைஞ்சு போயிடலைங்க. இப்போவே நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நம்ம நாட்டுக்காக போராடிய 2 பெண்கள் படை தளபதிகளாக இருந்து வழி நடத்தின 2 பெண்களை நம்ம இப்போ நாட்டில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். மயிலாட வான்கோழி தடை செய்வதோ, மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ. மயிலாட வான்கோழி தடை செய்வதோ, மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ. முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ. நாட்டுப்பற்றை சொல்லும் இது 3வது பாடல் இந்த நிகழ்ச்சியில். இது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னாதி மன்னன் படத்துலேருந்து எம்ஜிஆர் அவர்களும் பத்மினி அவர்களும் நடிச்சிருந்த படம் வந்து. இந்த பாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் பாடிக்கிட்டே வருவார். என்ன மாதிரி வரீங்க இந்த பாட்டில்? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. தாயகம் காப்பது கடமை, 6லையும் சாவு 100லையும் சாவு. எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த தாயகம் காக்கணும் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வரும், அந்த அந்த உத்வேகம், அந்த ஒரு வீர உணர்ச்சிலாம் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கும் இந்த பாட்டில் காரணம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கருவினில் வளரும் மழலையின் உடம்பில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட வருவான் அவள் பிள்ளை. எப்படி பாருங்கள், ஒரு அருமையான ஒரு வரிகள். அதாவது நம்ம தாய் மாதிரி நம்ம நம்ம நாட்டை வந்து நினைக்கணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் விட வேறு என்னங்க வேணும்? கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாய் தமிழன்னை, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாய் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. 3 அருமையான பாடல், சிறந்த பாடல்கள் பார்த்தோம். இப்போ நம்ம 4வது பாடலாக ஒன்று பார்க்க போகிறோம். அந்த பாட்டு என்னென்னா, இதுவும் ஒரு அருமையான பாட்டு. நாடோடி படத்துலேருந்து, நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. அருமையாக இருக்குல்ல? இது வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்த ஒரு பாடல் காட்சி. இதில் வந்து நாட்டுப்பற்றை சொல்லக்கூடிய ஒரு வரி எங்கே வருது அப்படின்னா, அந்த வீரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது. வானும் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவெங்கள் மனம் பார்த்ததில்லை அப்படின்னு சரோஜாதேவி அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் பாடுவார். வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஒரு உணர்ச்சி இருக்கணும். இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது நம்ம நாடி நரம்பெல்லாம் உள்ள ரத்தம் அப்படியே சூடாகி அப்படியே கொதிக்குது இல்லை? வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வீரர் விழி தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. 4 பாட்டு பார்த்துட்டோம். இப்போது 5வது பாடல். அதாவது இந்த பாட்டு வந்து சிவந்தமன் படத்துலேருந்து காஞ்சனா அவங்களும் சிவாஜி அவர்களும் பாடி நடித்த ஒரு பாடல் காட்சி இது. இதில் வந்து காஞ்சனா அவங்க தன் சொந்த நாட்டை மேய்க்கிறதுக்காக, பகைவர்கள்கிட்டேருந்து மேய்க்கிறதுக்காக அவங்க வந்து போராடுவாங்க. சிவாஜி அவர்களும் வந்து அவர் சொந்த நாட்டுக்காக அவர் போராடுவார். அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை அவர் போராடுவார். இவங்கெல்லாம் சேர்ந்து போராடுறது தான், நாட்டுக்காக போராடுறது தான் இந்த பாட்டும். என்னன்னு தெரியும் இல்லையா? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும். கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு
யாராவது ஒருத்தர் வந்து பகைவர்களாக வராங்க, நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கெட்டது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களெல்லாம் துவம்சம் பண்ணிடணும். எப்படி இந்த பாட்டில் இவங்க சொல்கிற மாதிரி, துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கதையெல்லாம் முடிச்சிடணும். எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ஆடி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ணவே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தாய்நாட்டுக்காக போராடணும், தாய்நாட்டை காக்கணும் அப்படின்னு நாட்டுப்பற்றை ஊட்டிய பாடல்களை நம்ம வந்து கேட்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில், அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நேயர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.